வாங்க சட்டை அயர்ன் பண்ணலாமா? சட்டை அயர்ன் பண்ணுறது எப்படின்றத சொல்லித்தரேன். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாதவங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்ம துணி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். காட்டனா இல்லை நைலான் அந்த மாதிரி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அயர்ன் பாக்ஸில் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு வேலை அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காலரை ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணிக்கிங்க. காலர் அயர்ன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து உள்ளே அந்த உள்பகுதியிலே வச்சு முதுகு பகுதி ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா துணியை வந்து நல்லா கையால் நீவி விட்டுட்டு அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணிட்டோம்னா நமக்கு கோடே விழாது. நல்லா அழகாக நீட்டாக அயர்ன் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா வந்து முதுகு பகுதி பண்ணி முடிச்சிட்டோமா. இப்போ கைப்பகுதியும் இதே மாதிரி நல்லா அழகாக விரித்து போட்டுட்டு எதுனா மடிப்பெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு அப்புறமா நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இதே மாதிரி 2 கையும் அயர்ன் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பக்கம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பக்கம் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் நீங்கள் தெரியாதவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். செய்ய நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டுக்கு இல்லை உங்களுடைய குழந்தைக்கு பையனுக்கு யாருக்குன்னா பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பர் மாம் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நம்ம அது பண்ணி முடிச்சுட்டு நம்ம பட்டன் போட்டுக்கணும். பட்டன் போட்டுட்டு பின்பக்கமாக இப்படி திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே அயர்ன் பண்ணி இருக்கோம் உள் பக்கத்தில். அதனால் சும்மா கொஞ்சமாக எதனா சுருக்கம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டுட்டு நல்லா காலர் பகுதியெல்லாம் பின்பக்கம்லாம் மடிப்பாக இருக்கும். அந்த மடிப்பெல்லாம் எடுத்துட்டு இந்த பக்கம் மட்டும் ஃபுல்லாக அயர்ன் பண்ணி எடுத்துக்குங்க. அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம கை ஏற்கனவே அயர்ன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த பக்கத்துக்கு இந்த மாதிரி அளவு கரெக்டாக பார்த்துக்குங்க. 2 பக்கமும் சேமாக மடிஞ்சு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம ஃபுல்லாக இப்போ அயர்ன் பண்ணிட்டோமா, கை எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுடைய சட்டை அவ்வளோதாங்க அயர்ன் ஆகிடும். இப்போ பாதியாக மடித்து விட்டுட்டாலும் ஓகே, இல்லை இதோட இன்னும் பாதி மடித்தாலும் நம்மளுடைய சட்டை ஃபுல்லாக அயர்ன் ஆகிடும். இதெல்லாம் ஏற்கனவே அயர்ன் பண்ணதால் நமக்கு இங்கெல்லாம் ஒன்றுமே வேலை இருக்காது. சும்மா கொஞ்சம் போல் அயர்ன் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான். நம்மளுடைய சட்டை சூப்பராக அயர்ன் ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி உங்களுக்கு இது புரிஞ்சிச்சான்றதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒயிட் ரோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.